டேய், குடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு முன்னாடி கலாட்டா பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? எதுக்குடா எங்க வீட்டுக்கு வந்த இப்போ? மரியாதை இங்க இருந்து வெளியில போயிடு முதல்ல. நான் ஏன் பொண்டாடி கிட்ட பேச வந்தேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு மூடு இல்ல. சாரி. ஏன் என் மாமாவே உங்ககிட்ட பேச மாட்டாரு. டேய், ஏய், குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம நீ என்னையவே கிண்டல் பண்றியா? ஓ, இங்க பார், மரியாதையா முதல்ல இங்க இருந்து வெளியில போயிடு, இல்லன்னா போலீஸ போய் கூப்பிட்டுருவேன் இப்போ. ஐயோ ஐயோ அத்தை, இப்ப எதுக்கு இங்க தேவையில்லாம வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இங்க பாருங்க, இன்னைக்கு விட்டா அப்புறம் எனக்கு டைம் இல்ல. எனக்கு என் பொண்டாட்டி கிட்ட பேசணும், புரியுதா? ப்ளீஸ் நீங்களாம் போங்க, ப்ளீஸ் போங்க. இந்திரா, இவங்களெல்லாம் போக சொல்லு, நான் உங்ககிட்ட தனியா பேசணும். ஏய் ராஸ்கல், யாரு வீட்டுக்கு வந்து யாரடா போக சொல்ற? ஒழுங்கா நான் அடிச்சு துரத்துறதுக்குள்ள இங்க இருந்து மரியாதையா ஓடி போயிடு, இல்லைன்னா தொலைச்சிடும் உன்னை. ஓ சின்ன மாம்ஸ், நீங்க வீட்ல தான் இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்க ஓவரா கோவப்படாம இருந்தா கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. சோ கீப் குவைட். டேய் டேய், எங்க பொண்ணுகிட்ட உனக்கு என்னடா பேச்சு வேண்டி கிடக்கு? அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சுல. நீ அனுப்புன டிவோர்ஸ் நோட்டீஸ்லயும் எங்க பொண்ணுதான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டால, அப்புறம் எதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்க வந்து நின்னுட்டு இருக்க? இங்க பாருங்க, இது எங்களோட பர்சனல் மேட்ரு. உங்க யாருக்கும் இதுல தலைய விடுறதுக்கு ரைட்ஸே இல்ல. இங்க பாருங்க, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, இப்படி நைட் நேரத்துல குடிச்சிட்டு வந்து பேசுறது தப்பு. நீங்க வீட்டுக்கு போங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஓகே? ரைட்டு மாமா. இதோ நீங்க எவ்வளவு தன்மையா எவ்வளவு பக்குவமா சொல்றீங்க. நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு கில்ட்டியா இருக்கு மாமா. இவங்களும் தான் இருக்காங்களே, எல்லாரும் என் மாமாவை பார்த்து அடுத்தவங்களுக்கு எப்படி மரியாதை தரணும்னு கத்துக்கோங்க. ஏடியாட்ஸ். சரி, நான் தான் சொல்றேன் இல்ல, நீங்க வீட்டுக்கு. சரி மாமா. ஓகே? சரி. மாமா, மாமா, நீங்களாவது இருந்துகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க மாமா, ப்ளீஸ். நான் பேசுறத கேட்க சொல்லுங்க மாமா. மாமா, எனக்கு புரியுது உங்களுக்கு இது சங்கடமான விஷயம்தான். எல்லாம் என் நேரம் தான் மாமா. என்னால என் பொண்டாட்டிக்கும் கஷ்டம், நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற என் மச்சானுக்கும் தங்கச்சிக்கும் கஷ்டம். உங்களுக்கும் கஷ்டம், எனக்கு புரியுது. வேற வழி இல்ல மாமா. அதனால தான் இப்படி திரும்ப திரும்ப வந்து நின்னுகிட்டு இருக்கேன். சாரி மாமா. ஹைலி, இப்ப என்ன பண்ணலாம்? வந்திருக்கிறவனுங்க யாருன்னு தெரியல. அததான் நானும் யோசிக்கிறேன். கபிலன் வர வீடு முழுக்க சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணி வச்சிருக்கான். இவன் நம்மள பார்த்தா கண்டிப்பா மாட்டிப்போம். பாத்துக்கலாம் விடு. அப்ப அன்னைக்கு மாதிரி இவனுங்கள நானே பாத்துக்கிறேன். விட்டா பெருசெல்லாம் மிரட்டுது. இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்ததுதான்டா தப்பு. ஓ டேய், என்னடா விட்டா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? சிவா, டேய் டேய், ஏன்டா எல்லாரும் என் லைஃப்லயே விளையாடுறீங்க? ஐயோ, எல்லாரும் ரவுடிங்க கூட சண்டை போடுறாங்க, நாம மட்டும் இப்படி ஒதுங்கி நிக்கிறோம். எனக்கு வர கோவத்துக்கு எனக்கே அவனுங்களை போட்டு அப்படியே ஒட்டுக்கணும் போல இருக்கு.
ஏய் ஏய் கபிலா அத்தை இந்தாங்க புடிங்க. ஏய் என்ன இதெல்லாம் திடீர்னு தொடப்பத்தெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கா? நீங்க தானே அவங்கள அடிக்கணும்னு சொன்னீங்க. உங்களால அவங்க கிட்ட டைரக்டா போய் சண்டை போட முடியாதுல்ல. இந்தாங்க இதுல அடிங்க. ஐயோ அவனுங்க கையில கத்தி அது இதுன்னு வச்சிருக்கானுங்க. நாம எப்படி சமாளிக்கிறது? ஷூ நம்மளால முடியும் அத்தை. நம்ம தான் எல்லாரும் இருக்கோம்ல. இந்தாங்க புடிங்க புடிங்க. வாங்குங்க புடிங்க அத்தை. நான் எதுக்கு இதெல்லாம் பண்ண போறேன்? ஆ? ம், வேற எதுக்கு? எல்லாம் இந்த சொத்துக்காக தான். ஐயோ சொத்துக்காக தானே எங்க வீட்டு பொண்ண லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன்னோட உண்மையான முகம் என்னன்னு இப்ப இந்திராணி தெரிஞ்சுக்கிட்டா. ஆ? இப்ப இவ உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னதும் எங்க சொத்து நமக்கு கிடைக்காம போயிடுமோன்னு தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏன்னா உனக்கு தடையா இருக்கிறது நாங்கெல்லாம் தானே. அதனால தானே அன்னைக்கு கூட ஏற்காடு போயிருந்தப்போ என்னையும் ரித்திகாவையும் ரவுடிங்களை அனுப்பி கொல்லலான்னு பார்த்த. இன்னைக்கு வீட்டுக்கே ஆளுங்களை அனுப்பியிருக்க. அத்தை இவர் உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக இப்படி ஒரு பழிய தூக்கி இவர் மேல போடாதீங்க. வந்தவங்க எல்லாரும் வர்மா அனுப்புன ஆளுதான்னு அண்ணி சொன்னாங்கல்ல. அப்புறம் இதுக்கு இப்ப இவரு மேல பழிய தூக்கி போடுறீங்க. என்னடா இவ்வளவு நேரம் எதுவுமே சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன். உங்களாலதான் இவன் இப்ப இவ்வளவு தூரம் இந்த வீட்டுக்குள்ள வந்து நின்னு பேசிட்டு இருக்கான். நீங்க இல்லனா இவன் இந்த வீட்டுக்குள்ளே நிக்க முடியாது தெரியுமா? இவனால வர எல்லா பிரச்சனைக்கும் நீங்க 2 பேரும் தான் காரணம். இப்ப எதுக்கு அவங்க 2 பேரையும் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஆ? முதல்ல என் மேல பழிய போட்டீங்க, இப்போ இவங்களையும் அதுல ஆட் பண்றீங்க. எதுக்கு? ஆ? இவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனாலயா இதுக்கா பண்றீங்க? சொல்லுங்க அத்தை. ஓ, அப்போ உங்க பேச்ச கேட்காம உங்களுக்கு பிடிக்காம யாராவது இருந்தா நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம். Is it? ஏன் அத்தை இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இது என்ன மனநிலை இப்படி? இல்ல எனக்கு புரியவே இல்லை. இதோ மாமா கூட தான் உங்களை எதிர்த்து பேசுறாரு. அப்போ இவரையும் குறை சொல்லுவீங்களா? டெல் மீ. இதோ இங்க நின்னானே உங்க பையன் எங்க? இதோ இந்த கபிலன். இவன் உங்களை எதிர்த்து பேசுனா இவன் அந்த ரவுடிங்களை இவன் தான் அனுப்புனான்னு சொல்லுவீங்களா? ஏய்